இந்த மாதிரி பெரிய பெரிய இலையோட புதினாவை கட்டு கட்டா வீட்டிலேயே வளர்க்கலாங்க. அது தொட்டியிலே தாங்க. என்னோட புதினா கீரையை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இதோட டிப்ஸ் பார்த்தலாம் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கடையில் வாங்குவோம் இல்லையா, இந்த புதினா கீரை, அந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு புதினாவோட இலையெல்லாம் பறிச்சுட்டு தண்டை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த தண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல தடிமனாக இருக்கணும். இந்த மாதிரி ஒல்லியான தண்டில் கண்டிப்பாக க்ரோத் வராது. இந்த மாதிரி தடிமனான தண்டாக இருக்கணும். அந்த தண்டை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு கப்பில் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஒரு 2-3 நாள் இருக்கட்டும். வேணும்னா நீங்கள் மறுநாள் தண்ணியை மாற்றிக்கலாம். ஸோ அதில் குறைஞ்சது ஒரு 10 தண்ணியாவது கண்டிப்பாக க்ரோத் விட்டுரும். க்ரோத் விடாத தண்டை விட்டுருங்க. இந்த மாதிரி க்ரோத் வர நல்ல துளிர் விட்டு சூப்பராக லீஃப்லாம் வந்துடும், வேரும் வந்துடும். அந்த தண்டை அப்படியே எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொட்டியில் இல்லை தரையிலே கூட நீங்கள் தாராளமாக நட்டு வைக்கலாம். தொட்டியில் எனக்கு தொட்டி தான் வசதி அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தொட்டியில் நட்டு வைக்கலாம். நானுமே ஒரு 4-5 தொட்டியில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு திரும்ப ஒரு 10 நாளில் உங்களுக்கு தொட்டி ஃபுல்லு நிறைஞ்சி இந்த மாதிரி கட்டு கட்டாக புதினா கிடச்சிடும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாசமாக வீடே கமகமன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.